என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, வாழ்விலே இரண்டு விதமான காரியங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று நல்லது, மற்றொன்று கெட்டது. நல்லவர்கள், தீயவர்கள், இப்படி இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது இந்த இருவருக்கும் இடைப்பட்ட ஒரு போராட்டமாக தான் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களுக்காக, அவர்களுடைய வாழ்விற்காக, நிலைவாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக பாவத்திலிருந்து விடுதலை பெற்று, அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று ஒரு சிறந்த கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். ஆனால் மக்கள் அவருடைய திட்டத்தை உணராமல் போனார்கள், அவருக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலவிதமான வல்ல செயல்களெல்லாம் புரிகின்ற பொழுதும் கூட அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சோஷியல் மீடியாவில் ஒரு வைரலாக ஒரு ஸ்டோரி ஒன்று போயிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு முறை இந்த தங்கம் இரும்பை பார்த்து கேட்டதாம், என்னை அடிப்பதற்கும் சுத்தியை பயன்படுத்துகின்றார்கள், இரும்பு சுத்தி கொண்டுதான் என்னையும் அடிக்கின்றார்கள், ஆனால் உன்னை அடிக்கின்ற பொழுது மட்டும் ஏன் அதிகமாக சத்தம் வருகின்றது, என்னை அடிக்கின்ற பொழுது சத்தம் வருவது இல்லையே, ஏன் என்று தங்கம் அந்த சாதாரண இரும்பை பார்த்து கேட்டதாம். அப்போ அந்த இரும்பு சொன்னது, உன்னை அடிக்கின்ற பொழுது உன்னை சேராத ஒருவர், அதாவது தங்கம் அல்ல, மாறாக இரும்பு, அப்போ உன்னை சேராத ஒரு உலோகம் உன்னை தாக்குகின்ற பொழுது சப்தம் வருவது கிடையாது, மாறாக என்னை இரும்பை அடிக்கின்ற பொழுது இரும்பு சுத்தி கொண்டுதான் அடிக்கின்றார்கள். எனவே என்னை சார்ந்தவர்கள் என்னை தாக்குகின்ற பொழுது எனக்கு அதிகம் வலிக்கின்றது, எனவே தான் நான் அதிகமாக சத்தமிடுகிறேன் என்று இரும்பு சொன்னதாம். பிரியமானவர்களே, இப்படிதான் நம்மை சார்ந்தவர்கள் நம்மை தாக்குகின்ற பொழுது, அல்லது நம்மோடு இருக்கின்றவர் நமக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதனுடைய வலி அதிகமாகவே இருக்கும். வேறொருவர் அல்லது நம்மை சேராதவர் அல்லது நமக்கு தெரியாதவர்கள் நம்மை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நமக்கு பெரியதாக விமர்சனங்கள் சொல்லுகின்ற பொழுது நம்மளுக்கு பெரியதாக தெரியாது. மாறாக நம்மோடு இருக்கக்கூடியவர், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர், நம்முடைய குழுமத்தில் இருக்கக்கூடியவர், நம்மை சார்ந்தவர் என்று நமக்கு உள்ளாகவே இருக்கக்கூடிய ஒருவர் நமக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது அதனுடைய வலி அதிகமாக இருப்பதை நாம் உணர்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தாரோ, எந்த மக்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை அளிக்க வேண்டும் என்று வந்தாரோ அவர்களை உணரவில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் மக்கள் அவரிடத்திலே அடையாளம் கேட்கின்றார்கள். என்ன அடையாளம் நீர் சொல்ல முடியும், நீர் மெசியா என்பதற்கென்றெல்லாம். இப்படி எல்லா விதமான அருள் அடையாளங்கள் எல்லாம் ஆண்டவர் நிகழ்த்திய போதும் கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி வரிகள், என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கின்றார். எனவே நாம் யார் பக்கம் இருக்கின்றோம், ஆண்டவர் பக்கம் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நல்லது கெட்டது என்று இருக்கின்ற பொழுது, நாம் நல்லதை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் ஆண்டவரோடு அவர் பக்கம் இருக்கின்றோம் என்று அர்த்தம். எனவே நாம் ஆண்டவரோடு இணைந்து மிகுந்த கனி தர நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்கான அருள் வர வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே நாம் கொண்டாடுவோம்.